பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜேசன் சஞ்சய். சொல்லுங்க ஜேசன் சஞ்சய் எப்படி இருக்கீங்க? அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்றேன்? அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினமாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? பனையூர்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த திமுகவோட ஜென்சி கிட்ஸ், அதாவது லேட்டஸ்ட் அடிமைகளோட வீடியோ இப்போ பிரபலமாகிட்டு வருது. அதில் டிஎம்கே இந்த அன்பானந்தம் அப்படிங்கிற ஒரு கடைக்குட்டி அடிமை வந்து முதல்வர் அவர்களையும் ஒரு குடும்பத்தையும் விமர்சனம் பண்ணி பேசுனதுக்கு கைது பண்ணி உள்ளே அடைக்கலான்னு தேடும்போது இந்த நாய் ஓடி ஒளிஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய இல்லை அதற்கு முன்ஜாமீன் வாங்கக்கூடிய வக்கீல் அணி பணக்கார மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்களும் பாமரனும் காவல்துறையை தனக்கு ஒரு பாதிப்புன்னா காவல்துறையை நாடுவான். அங்கேயும் கைவிடப்பட்டாங்கன்னா இறுதியில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நீதித்துறை தான், வழக்காடு மன்றம். அங்கேயே இப்படி நீதியை வாங்கி, அதாவது விலைக்கு வாங்கி, இவர்கள் ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு அவங்கள ஒரு கட்டமைக்கக்கூடிய ஆட்கள், அவன் நல்லவனோ கெட்டவனோ அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர துடிக்கும் வியாபாரிகள் இந்த புனிதமான ஒரு நீதித்துறையில் பெரும்பாலும் பூந்துட்டாங்க. அதிலேயும் குறிப்பாக திமுக லீகல் விங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வக்கீல் அணின்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். அது முழுக்க கேடுகட்ட அணியாக தான் இருக்கும். திருடன் திமுக, அவங்ககிட்ட வாங்கி எச்சப்பொறிக்கி திங்கிற அணி தான் அந்த வக்கீல் அணியாக இருக்கும். இப்படிப்பட்ட அணிகள் தான் அட்வொகேட் சரவணன் கடந்த சட்டமன்ற தேர்தல் எழும்பூர் தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட தமிழன் பிரசன்னா. அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு லேடி, அதில் ஒரு லேடி கூட குச்சி அந்த ஸ்டிக் மேட்டெல்லாம் மாறி மாறி பண்ணி ஒரு அதான் திமுக காரனோட அந்த ஜீன் ஓடுது இல்லையா, அது மாதிரி ஃப்ராட் பண்ணி சீட் பண்ணி நடந்து வந்தாங்க இல்லையா. அட்வொகேட் சரவணன், அதாவது அட்வொகேட்டுங்கிறத விட டிவி டிபேட்டில் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம ஒன்று கேட்டால் அது ஒன்று தசை திருப்பி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, You would have to leave. it is. Is this going on? All of this is live. I don't know. I can't, say anything. அப்புறம் எப்போ பார்த்தாலுமே பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பிரசன்னா. 1000 ரூபாய் பிச்சை காசு. இப்போ இந்த லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. திமுககாரன் எத்தனை பேரை கைது பண்ணாலும் சரி, என்ன வழக்குக்கு கைது பண்ணாலும் அந்த அம்மா வந்து வாதாடி எடுத்துருவாங்க. பாலியல் வன்கொடுமை, சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, கொலை, களவு திருட்டு. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் தானே. அதனால் அந்த அம்மா பகிரமாக சொல்லிட்டு எத்தனை திமுககாரன் நாங்கள் இது பண்ணாலும் நாங்கள் வந்து அதுக்கு இந்த லீகல் விங்க்கு வந்து எடுத்து வெளியே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. எத்தனை பேரை வேணா இப்படி பேசுறவங்கள நீங்க உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எடுக்கிறதுக்கு திமுகவோட லீகல் விங் இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க வந்து நிப்போம். எல்லாரும் நீங்க எத்தனை பேர் போடுறீங்க? ஒருத்தர், 2 பேர், 100 பேர், 1000 பேர் போடுங்க சார். லீகல் விங் வருவோம் சார். இறங்கி நின்று அந்த குச்சி நீட்டிட்டு வந்த அம்மையார் வந்து அட்வொகேட் சரண்யானாங்க. அவங்கள தேடி பார்த்தா அது பெரிய கதையாக இருக்குது. வீடியோ ஆரம்பிக்கிறேன். மேடம்னால கால் வந்து அடிபட்டிருக்கு. சீனியர் அட்வொகேட் அவங்கள வந்து தடை பண்றாங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லி. மேடம் ஒரு சீனியர் அட்வொகேட். இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஆளுக்குன்ற தாவேக அரசு வந்து காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறோம். அவங்களால கால் முடியல, இங்கே ரோட்ல பிளாக் பண்ணி கோர்ட் உள்ள வரக்கூடாம இந்த மாதிரி புரோட்டோகால் எல்லாம் மீறப்படுது. இது வந்து ஜனநாயக படுகொலை. இது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அது எப்படி தான்டா ஜனநாயக படுகொலைன்னு நீங்கள் பேசுகிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு உங்கள் ஜனநாயக படுகொலை என்ன தெரியும். நீங்களே ஒரு மொத்த ஃப்ராடு டீமு. ஆனால் ஒன்று, எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணுறது மக்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியே வைக்க மாதிரியே பேசுவீங்க இல்லை. இந்த ஒரு டீமு, இந்த ஒரு திருட்டு டீம்கள்கிட்ட வாங்கி திங்கிற இந்த டீம் எல்லாம் வந்து இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு வந்து ஜாமீன் வாங்க வந்திருக்கு. அங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு உன் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்குற மாதிரி வீடியோ பேசுப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் 12 நாள் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, கையில் ஸ்டிக் வச்சுட்டு ரொம்ப வேகமாக நடந்து வராங்கல்ல. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு திமுக ஃப்ராடு கொத்தடிமை அட்வொகேட் சரண்யா. இதுக்கு இந்த அறவரை கொத்தடிமைகளுக்கு வாதாடிட்டு கிடக்கும். கேட்டால் சீனியர் அட்வொகேட்னு. அப்படியே செந்தில் பாலாஜி ஏவாவேலுக்கும் வாதாட வேண்டியதுன்னு உள்ளேயே விட மாட்டாங்க. இது அன்னாரிவாளையம் வாசலில் இருக்கக்கூடிய கொத்தடிமை அட்வொகேட்டு. தவறான பேர் வழிகள் இருக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள சுட்டி காட்டணும் அப்படிங்கிற நோக்கில் தான். மற்றபடி இவங்களோட தனிப்பட்ட நபரை பற்றி நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்கள மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். அந்த ரீதியில் இவங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது சட்டத்துறையில் இவங்க இருக்கிறதுனால.
அப்போ இந்த மாதிரி நபர்கள் யாரும் நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சா தான் நாளைக்கு இவங்க வந்து பிரபலமாகி இந்த தமிழ் பிரச்சனை வந்து எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிற அளவுக்கு திமுக வந்தாப்புல இல்லை. அது மாதிரி இன்னும் பின்னால் அடுத்தடுத்த இந்த சரவணன் இன்னும் 2 பெண்கள்லாம் வந்துடக்கூடாது பாருங்கள். அதனால் இவர்களை பற்றிய விடயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணலாம். நமக்கு வந்து அந்த அட்வொகேட் சரவணனையும் தெரியும், தமிழ் பிரச்சனையாகவும் தெரியும். அந்த 2 லேடியில் வந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க டீட்டெயிலில் தெரியல. இன்னும் ஒரு லேடி அவங்க வசனம் பேசும்போது தெரிஞ்சிருக்காங்க, அவங்க முகத்தை பார்த்துக்கங்க. அந்த அம்மாவுக்கு இந்த வழக்குகளுக்கும் கொடுத்துடாதீங்க. இன்னொன்று தான் அந்த கால் உடைஞ்சிருக்கு சொல்லி ஸ்டிக்கு வலது பக்கமும் இடது பக்கம் மாற்றி வந்து சீட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு அந்த அன்பானத்தை கூட்டு போய் ஆஜர் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அட்வொகேட் சரண்யா அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இழிவாக பேசக்கூடிய நபர்கள், இப்படி பண்ணக்கூடிய நபர்கள், இதுதான் அரசியல் அப்படின்னு நினைச்சு பண்றீங்க இல்லையா? பயங்கரமான அரசியல் அது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான குஷ்போ போடுகிறா தெரியுமா? அவங்க அப்பா காலத்துக்கு முன்னாடி, திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி அன்னையிலேருந்து இந்த வள்ளி தெய்வான முருகன் அப்படியே தானே நிற்கிறான். ஏடா குடும்பமே நடத்துறது இல்லையா? ஏடா ஒரு பிள்ளை கூட தகுதி இல்லையா? அதுக்கு இப்போ இருக்கிற டாக்டருக்கு ஏதாவது மாத்திரை கொண்டாந்து கொடுக்க சொல்லணுமா? நீ கையில் வச்சிருக்கிற வேலை செய்யலையா? அது என்ன வேலைடா? வீணா பண்ண வேலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட கொடுக்குறேன். உங்களுடைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரீச் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிடுங்க. உங்களுடைய வல்காரிட்டி அதெல்லாம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும். இந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லான பீப்புள் அப்படின்றது. ஏன்னா நேரில் வந்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுல அந்த வீடியோ இருக்கிறது அவர் தான் அப்படின்றத அவர் அட்மிட் பண்ணிருக்காரு. அது ஒரு விஷயம் போதும். NDPS ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் அரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் FIR. ஒருவேளை இவங்க வந்து சொல்ற மாதிரி அந்த கிரைம் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டிஎம் கால்க்கும் உள்ள போகும். ஏன்னா அப்பதான் நடந்துச்சு. எப்படி சார் சொல்றீங்க? அந்த பீரியட்ல தான் ட்ரக் வாங்கியிருக்காரு. யார் வெண்டர்? எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாஃபர் சாதிக் வரணும். ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் வந்து முதல்வருடைய குடும்பம் எல்லாரும் வந்து நெட்வொர்க் அப்படிங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வழக்கு பதிவு பண்ணாமலே விசாரணை மேற்கொள்ளப்படுமா? வழக்கு பதிவு நேரம் விசாரணை தொடங்கி இருக்கணும். இது ரொம்ப லேட். அமைச்சரா இல்லாம வேற ஒரு சாதாரண மனிதரா இருந்தாலும் இந்நேரம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் இன்னும் பண்ணல? இல்ல கடந்த ஆட்சியில இவங்க யார் மேல இந்த மாதிரி புகார் கொடுத்திருக்காங்கன்றது சொன்னாங்கன்னா இவங்களுடைய நடுநிலை தன்மையை நான் நடுநிலைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏமா நீ நடுநிலவர்னு வேற சொல்லுவியா? இந்த லெவலில் தான் உன் டிபேட் லட்சணம் இருக்குது. பெரிய நடிப்பு கரியர் போல இருக்குது. கேடுகட்ட திமுக, திருட்டு திமுகவின் கொத்தடிமேனி. அதன் மூலியமாக தான் உனக்கு பிரபலமாக இருக்க. கலைஞர் டிவி அங்கங்கே ஷோ கொடுத்து வேறு எப்படி அந்த நிலங்கிலம் அலுவலகம் போட்டேன்னு தெரில. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. உடனே கொஞ்சம் சர்ச் பண்ணால் உன்னோட சொத்து குவிப்பு என்ன எப்படி சேர்ந்தது, என்ன கதை, எது கதை, எல்லா கதையும் தெரிஞ்சிடும். இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு வைக்கல நீ போடுற வரைக்கும் இளைஞர் நிலையில் இருக்க போல இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஒரு திருட்டு வேலை தானே இருக்கும். இப்போ யோக்கியனா திமுகவில் இருப்பான். முகத்தை மட்டும் விரப்ப வச்சுக்கிட்டு தான் ஒரு நேர்மையான ஆள், பயங்கரமான ஆள், எல்லாரும் மேலே தான் கேஸ் கொடுத்துருக்கேன். 5 வருஷம் ஆளையே காணுமே. இப்போ உங்கள் கட்சி தோற்றதுன்னு தானே வர. தெரியுமா தெரியாதா? அவனை திருட்டு பயிலுங்கன்னு தெரியும். ஏன்னா அது மூலிமா உனக்கு வருமானம், பதவி, புகழ் அடுத்தடுத்து நீ நிறைய ஃபியூச்சருக்கு எதிர்பார்த்து இப்போ களத்தில் இறங்கணும்னு டிபேட்டுக்கு வந்திருக்க. அந்த டிபேட்டில் நீ என்னத்தை கிழிச்சிருக்கிற? மற்ற கமெண்ட்டில் வந்து இப்படி திட்டுறாங்க, டிபேட்டுக்கு வந்து கூப்பிட்றேன். அது எல்லா கட்சிக்காரனும் மாறி மாறி திட்டிகிட்டு இருப்பான். அது ஓரமாக விடு. உனக்கு டிபேட்டுக்கு ஆள் எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்காங்களா? அதுக்கு பதில் சொல்லு. ஜாஃபர் சாதிக்கு எதிர்த்து நீ என்ன கேஸ் வழக்கு எதுவும் போட்டிருக்கியா? எதுவும் சொல்லு. அதுக்கு வாய் மூடிட்டு அந்த நடுநிலை இல்லைங்க. நடுநிலை எந்த கட்சினாலும் சார்பு இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நடுநிலை வேணும். அந்த ஏழவும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, வெறும் பெயில் மட்டும் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வர போல, காம்பவுண்ட் வைக்கிற போல நேர்க்கு. கடந்த கால வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு எதிரான அநீதிக்கு பொங்குவேன் அப்படி இப்படிங்கிறதும், அப்புறம் மேலோட்டமாக உதயநிதிக்கிட்ட போய் ஏதோ புகைப்படம் எடுத்ததாக தான் இருக்குது. இப்போ இந்த திருட்டு திமுக தோற்றதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ உள்ளே இறங்கி டிபேட்டுக்கு போய்ட்டு அடித்து வந்தோம்னா அந்த பைத்தியங்கள் இருக்குல்ல, சரவணனும் அடிமை, இது கொஞ்சம் சீனியர் அடிமை இருக்கு இல்லையா, அட்வொகேட்டு சொல்லக்கூடாது, சரவணனும் தமிழன் பிரசன்னாவும் ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஏமா அப்படியே வந்து அப்போ டிபேட்டு இது பண்ணு, கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும், அப்படியே இருந்துக்கிட்டே இரு, அடுத்து நம்ம எம்எல்ஏ சீட் எம்பி சீட் வாங்கிடலாம், இல்லைன்னா நீதித்துறையில் வந்து அதில் ஒரு முக்கிய பதவி நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா பண்ணிடலான்னு இருப்பாங்க. உனக்கும் அந்த மாதிரி ஆசை தான் பார்த்தாலே தெரியுது. பணவெறி, பதவி வெறி பிடிச்சி வந்தால் திமுகவுக்கு போவான், வேறு யாவும் போவான். நீதி நேர்மை மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு செய்கிறவனா போவான். அதனால் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இப்படி போயிருக்குங்கிறது தெரியுது. உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அதில் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் தடுக்கிறது தான் எங்களோட வேலை. இப்போ உங்கள் தத்தி தலைவர் ஸ்டாலினையே அடித்து ஓட விட்டாச்சு. இனி அரசியல் அவருக்கு கிடையாது. இனி அப்புறம் உதயநிதியை வெறும் 6000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காப்ல. அடுத்த முறை அந்த ஃபீஸையும் பிடிங்கிடுவாங்க. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நின்னாலே 40-40 நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா தயக்கத்தில் ஓட்டு போட வேண்டாம்னு நினச்சவங்க கூட இப்போ போட்டுருவாங்க. அதுவும் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் செய்கிறது பார்த்து திருட்டு திமுக தலைமை நடுங்கி கிடக்கு. அதனால் 40-40 பார்லிமெண்ட்லேயும் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம். உங்களுக்கு அரசியல் அதிகாரமே கிடையாதுமா, வேணால் வேறு ஒரு கட்சியை தேடி போய் பாரு, பிஜேபி போய் சேரு. இதுக்கு முன்னால் திமுக 1000 சொல்லியிருக்கலாம். அது கருணாநிதி என்கிற சாத்தான் இருந்ததில் அந்த காலம் ஒன்றுச்சு. அதோட தொடுக்கில் ஸ்டாலின் வந்தாப்பில். இனி திமுகவுக்கு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா வேறு ஒரு அரசியலை அண்ணன் விஜய் கொடுத்துட்டாரு. இனி அந்த மாதிரி அரசியல் தான் பண்ண முடியும். ஆப்போனண்ட்டை நீங்கள் நிற்க முடியாது. வேறு ஒன்று உதயமாகும். உங்கள் கதை முடிஞ்சது. இனிமேல் திருடிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறவங்களாம் கட்சி நடத்த முடியாது. அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் வாழ்கிறதெல்லாம் இனி நடக்காது. அப்புறம் நான் சொல்ல வந்தது, ஜேசன் சஞ்சய் அவருடைய அப்பா விஷயத்தை வந்து அந்த பையன் பேசுகிறான். அதுக்கு வந்து இந்த அம்மையார் வந்து வாதாட வர்றாங்க. அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம் இல்லையா? அப்போ நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, ஹலோ சரண்யா மேடம் என்ன மேடம், உங்கள் அப்பா நடராஜன் வந்து சாவித்திரி அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரா?
குடிச்சிட்டு அடிக்கிறாரா? ஏதோ மன்மதன் மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு வேறு சொன்னீங்க. இந்த மாதிரியே இருக்காரு. பெத்த தகப்பனையே அக்காவும் தம்பியும் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இது போக எங்கள் அப்பா ஒரு ப்ளே பாய்னு வேறு வெளியில் அசிங்கப்படுத்தி பேசுகிறேன். இது அன்பானந்த மாதிரி இட்டுக்கட்டி பேசலை, எல்லாம் நீ கொடுத்த வாக்குமூலம் தான் தாயி. இப்போ இந்த உங்கள் சொந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஆபாசமாக பேசினா இனிமேல் வழக்கு தொடருவீங்களா? எனக்கு நீ ஜாமீன் எடுக்க வருவீங்களா? நல்ல பொம்பளை நீ. ஓ நியாயம் நல்லா இருக்குமா? திமுக தவிர்த்த உடனே அடுத்த ஆதாயத்துக்கு ஓடி வந்துட்டு பாரு. போன 5 வருஷம் அவ்வளோ அநியாயம் நடந்தது. அவங்க கலைஞர் டிவிலையும் அவங்க கொடுத்த பரிசிலையும் பஞ்சாயத்துலேயும் காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு இப்போ நடிக்கிற பற்றியா? உன்னை மாதிரி ஆட்கள்லாம் அடிப்படையிலேயே அறுத்தெறிஞ்சிடணும். ஆனால் உன்னால் மற்ற மக்கள், பொதுமக்கள், மற்ற யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நீ திமுகவில் இருக்க பற்றியா உனக்கு அந்த ஜீன் தான் இன்னும் ஓட ஆரம்பிக்கும். அது மக்களை நல்லா இருக்க விடாது. இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறவன், கொலை திருடுறவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கு பணம் கண்ணை மறைச்சிடும். முழுக்க அம்பேத்கரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த திருட்டு திமுக கருணாநிதி வம்சம், அந்த கூட்டம் அங்கே உள்ள முக்கால்வாசி பேர் சாதியும் பார்ப்பானுங்க. அந்த தலைமையே சாதி பார்க்கும், சாதி பார்த்து சீட்டும் கொடுக்கும். பக்கத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சில பக்கத்தில் புகைப்படம் எடுத்த மாதிரி வேறு போட்டு வச்சுருக்கிறேன். உன்னைய மாதிரி நிறைய பேர் பெரியாரிசம் அம்பேத்கர்னு பேசிட்டு திமுக காரன்ட்ட வாங்கி திங்கிற கொத்தடிமைகளாக தான் அலையிறீங்க. படித்த படிப்பை அடகு வச்சுருங்க திருட்டு பயில்கிட்ட. அடுத்து இன்னொரு லேடியை திமுக காரன் என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் இருக்குன்னு சொல்கிறதில்ல, அந்த லேடி கொஞ்சம் தேடி பிடிச்சி அது என்னென்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரிந்த இவர்களை கொஞ்சம் நிராகரிங்க, புறக்கணிங்க. நேரில் பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேளுங்க. அந்த வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ ஆண்கள் அவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் யாராக இருந்தாலும், என்ன ஆணும் பெண்ணு சமம், தப்பு பண்ணால் 2 பேருமே கிழிச்சு நட்டுறது தான் சரியாக இருக்கும். அதனால் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு எந்த வழக்குகளும் கொடுக்காத. அவங்ககிட்டலாம் பொதுவாக பேசுகிறதே நல்லது. அவங்கள பார்த்தாலே அருவருப்பாக தான் இருக்குது. மனித ரத்தத்தை குடித்து வாழக்கூடிய ஜென்மங்கள் இதுகள்லாம். ஆனால் வெளியில் நல்லவங்கள மாதிரி தானே பேசுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டம். கருணாநிதி தனத்தை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சாத்தானின் மொத்த உருவம் கருணாநிதி. அதுக்கு கீழே அப்படியே இந்த பிரிண்ட் இருக்கும். சரிதானே? அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. வரக்கூடிய காலங்களில் நம்ம இந்த காவல்துறையும் மருத்துவத்துறை பேசணும். அதில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய அந்த நபர்கள் பேசுகிறோம். அந்த துறையில் இருக்கிறனால பேசுகிறோம். இல்லைன்னா அந்த நபர்களை கேடுகட்டு போனால் நமக்கு என்ன? ஏன்னா அதனால் பாமரனும் பாதிக்கப்படுறான் இல்லையா? அதனால் அடுத்தடுத்த காலங்களில் பேசுவோம். இவங்க மென்மேலும் சில தவறுகள் செய்யும் பட்சத்தில் மக்களை ஏய்த்து பிழைக்கக்கூடிய திமுகவின் அடிவருடிகளாக, அடிமைகளாக மக்களை பாதிக்கக்கூடிய விடயங்கள் செய்யும் பொழுது நம்ம அதை எடுத்து மக்களுக்கு கொடுப்போம். நீதியும் சட்டமும் மக்களுக்கானது என்பதில் அனைவரும் சமநிலையில் தான் இருக்கிறோம். நீதியும் சட்டமும் உயிரற்றது. அதற்கு உயிர் கொடுப்பது மனிதன்தான். அந்த நீதியும் சட்டமும் எப்படியெல்லாம் வளைகிறது? இவர்களால் தான் வளைகிறது. இந்த கேடுகட்ட பணந்தினி மனித ஜென்மங்களால் தான் வளைகிறது என்பதை நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் தோலுரித்து காட்டுவோம். பாமரனுக்கும் ஏழைகளுக்கும் நீதி சாத்தியப்படாமல் இருக்கின்ற இந்த நாட்டிலே இந்த மாதிரி பணத்துக்காக கண்டறிந்து இங்கு மனித ஜென்மங்களுக்கு பாடம் புகட்டினால்தான் இந்த நீதியும் சட்டமும் அனைவருக்குமானதாக இருக்கும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.